ஹலோ கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அந்த போஸ்ட்டில் ஒரு சில பல கேள்விகள் நீங்கள் கேளுங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எக்கச்சக்கமான பேர் கேள்விக்கு கேட்டிருந்தீங்க. எக்கச்சக்கமான பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். இன்ட்ரோவில் எல்லாம் டேரெக்டாக வீடியோ தாங்க. அண்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த ரூமில் இருந்து நான் பண்ணுற கடைசி வீடியோ இதுதான். இனிமேல் இந்த ரூமில் இருந்து நான் பண்ண மாட்டேன். என்ன ப்ரோ ஸ்டுடியோலாம் செட் பண்ணீங்களே ப்ரோ, என்ன ப்ரோ இப்போ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும். வேர்த்து ஊற்றுது, ஸ்வெட்டுங்க ஃபுல்லாக அவ்வளோ இருக்குது. என்னால் நிற்க முடியலை. பட் இன்றைக்கி இந்த வீடியோ நான் பண்ணுறேன்னு சொல்லி நேற்று போட்டாச்சு. அதனால தான் வீடியோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு இந்த வீடியோ மேபி இல்லை, கண்டிப்பாக லேட்டாக தான் அப்லோட் ஆகும். ஏன்னா எடுக்கிறதே 4 மணிக்கு தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனி நான் என்னைக்கு எடிட் பண்ணி முடிச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே லேட் ஆயிரும். எனிவேஸ் ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கேள்வியை பார்த்துடலாம். எல்லா கேள்வியிலும் இந்த ஃபோனில் தாங்க இருக்குது. இந்த ஃபோனில் இருந்து அப்படியே நம்ம கேள்வியில் ஓனாக பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை அப்படியே பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ண ஒரு கேள்வினா என்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆமாம், நான் இன்னும் பேரையே சொல்ல. ஸோ என்னோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, The name is Siddharth Abhimanyu. Good luck. அவ்வளோ சீன்லாம் கிடையாது. என் பேர் சித்தார்த், அவள் தான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சித்தார்த் வி, அது என்னோட இனிஷியல். ஸோ இனி அடுத்து ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கரண்ட்லி இப்போ எந்த அனிமி சீரிஸ் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட்லி நான் பார்க்குறது ஒன் பீஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். 1038வது எபிசோடு என்னமோ வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வானா கிங்டம் வந்து இழுன்னு இழுக்கிறாங்க கைஸ், இழுக்கிறாங்க. என்னால் முடியலை, எப்படா முடிச்சு தொலைவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு லேகு ஃபைட்லாம் நல்லா தான் இருக்குது, நான் குறலாம் சொல்ல. பட் லேக் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு பிரச்சனை தான், எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ், நான் இப்போ கரண்ட்லி ஒன் பீஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இனி அதை பார்த்து முடிச்சுட்டு இனி எந்த சீரீஸும் பார்க்காம கொஞ்சம் ரெஸ்ட்டு, மன நிம்மதி வேணும். அப்புறம் தான் பாக்கி இருக்க அனிமீஸ்லாம் பார்க்குறது. ப்ரோ உங்களுக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா? எனக்கு தோசை தாங்க பிடிக்கும். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஆனால் என்ன வேர்த்து தான் ப்ரோ ஊற்றுது. ப்ரோ உங்கள் கிட்ட ஓவராலாக எவ்வளோ பேஸ் இருக்குது? ஸோ ஆக்சுவலாக இதை பற்றின ஒரு கலெக்ஷன் வீடியோவே நம்ம பண்ணிட்டோம். அப்படி நீங்கள் அந்த கலெக்ஷன் வீடியோ பார்க்கலாட்டி மேலே லிங்க்கில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் லிங்க் வரும். ஆமாம், இங்கே தான் லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அடுத்து ப்ரோ, ஒய் ப்ரோ நீங்கள் வேறு சேனல் ஸ்டார்ட் பண்ணி பொருட்டோ சீரீஸை பற்றி போடக்கூடாது? அது என் சேனல் இல்லை ப்ரோ. உங்கள் லைஃப்பில் நடந்த வியர்டான மறக்க முடியாத மூமெண்ட் சொல்லுங்கள். என் லைஃப்பில் நடந்த வியர்டான மறக்க முடியாத மூமெண்ட்டா? வியர்டுன்னா 1-2 இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ என்னத்தை சொல்கிறது? எதோ சொல்லலாம், வியர்டான மூமெண்ட்டுன்னு எதோ சொல்லலாம். வியர்டான மூமெண்ட், வியர்டு சடனாக ஞாபகம் விட மாட்டேங்குதுங்க சத்தியமாக. என்ன வியர்டுன்னு தெரில. நான் என்னென்ன விஷயமும் வந்துக்கிட்டு இருக்கு. பட் என்ன வியர்டாக பண்ண அப்படிங்கிறது புரியலை. நடந்த விஷயமும் தெரியலை. வியர்டானது என்னது, என்ன சொல்லலாம், சடனாக ஞாபகம் வரல கைஸ். அதை விட்டுரும், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்து ப்ரோ யுவர் கல்யாணம் டேட்? அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். I'm waiting. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. நீங்கள் சிங்கிளா கமிட்டடா? ஆக்சுவலி நான் வந்து கமிட்டட் கிடையாது, ஆனதும் இல்லை. சிங்கிளாக தான் சுற்றின்னு இருக்கேன். ஏன்டா வைத்தறிச்சலை கரப்புறீங்க? ப்ரோ வாட் யுவர் வெரி ஃபேவரட் அனிமி? என்னோட ரொம்ப ஃபேவரட்டான அனிமின்னு சொன்னோம்னா, ஃபேவரட் அனிமின்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். சப்போஸ் ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நான் டோக்கியோ குல் சொல்கிறேன். ப்ரோ பெஸ்ட்டு மூமெண்ட் இன் யுவர் லைஃபு? பெஸ்ட்டு மூமெண்ட்டாங்க, பெஸ்ட்டு மூமெண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் நான் ஒரு மூமெண்ட் மட்டும் சொல்கிறேன். இந்த சேனலை பற்றின ஒரு மூமெண்ட்டு. ஸோ பாக்கெட்டூன் அப்படிங்கிற சேனல் இதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருந்தோம். இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி அதே ஒரு சேனல் இருந்துச்சு. அப்போ 10K சப்ஸ்கிரைபர் ஆக போகிற நேரத்தில், அந்த 10K வரதுக்கு நம்ம 1 வருஷம் ஆயிடுச்சு. அது ஏதோ ஒரு லக்கில் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வர்ற நேரத்தில், 10,000 கூட வரல, இப்போ ஒரு 9,700 சம்திங் சப்ஸ்கிரைபர் வந்துருந்தாங்க. அந்த டைமில் என் சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு. சேனல் டெர்மினேட் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரில. என்னடா பண்ணுவோம், கஷ்டப்பட்டு ஒரு 10,000 வர வேண்டிய சப்ஸ்கிரைபர் 10,000 சப்ஸ்கிரைபர் வர வேண்டிய சேனல் இப்படி போயிடுச்சுடா அப்படின்னு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. சேனலை விட்டு போயிடலாமா, வேறு ஏதாவது வேலை வெட்டியை பார்க்க போகலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கமெண்ட் வந்துச்சு.
ஏன்னா அந்த டைமில் வந்து நான் போஸ்ட் போட முடியும். நம்மளால் சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சுனாலும் ஒரு 2 நாள் டைம் இருக்கும். அந்த 2 நாள் டைமில் நம்மளால் போஸ்ட் மட்டும்தான் போட முடியும். அண்ட் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியாது. ஸோ நான் போஸ்ட் போட்டேன். இந்த மாதிரி சேனல் டெலிட் ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறேன்னு தெரில, மேபி நம்ம நியூ சேனல் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ அதுலேருந்து எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் ஒரு ஃபேவரட்டாக ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட்னு சொல்லலாம். ப்ரோ நீங்கள் கவலைப்படாதீங்க ப்ரோ, இப்போ இந்த சேனல் போச்சுன்னா பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் புது சேனல் ஆரம்பிங்க, அந்த சேனல் வந்து நீங்கள் நினச்சி பார்க்கறத விட ரொம்ப ஹிட் அடிக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பெருசாக நம்பலாட்டினாலும் எனக்கு அந்த ஒரு கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக பேசுகிறாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறமா நம்ம கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹைப் இல்லை, ஒரு லக்கி பாயிண்ட்டுன்னு சொல்லலாம்ல, ஒரு நல்லது நடக்கும், ஒரு லக்கு வேணும்னு சொல்லுவாங்களா, அந்த லக்கு அன்னைக்கு நம்ம நடந்திருக்கு. அந்த லக்கு நடந்ததுக்கப்புறம் தான் இந்த சேனல் கொஞ்சம் ஹிட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அந்த கமெண்ட்டுக்கும் இந்த நடந்த சம்பவத்துக்கும் லிங்க் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது செம்மையாக இருந்துச்சு. எனக்கெல்லாம் சினிமா படத்தில் தான் நான் பார்த்துருக்கேன், ஹீரோக்கு இந்த மாதிரி நடக்கும், இல்லாட்டி மேபி ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் கூட நடக்கும். பட் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்தது செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு பெஸ்ட் மூமெண்ட்னு சொல்லலாம். ரொம்ப பேசிட்டணும். அடுத்து ப்ரோ டிட் யூ ஷோ டோக்கியோ கூல்? யா, நான் தான் சொன்னேன் டோக்கியோ கூல் ஃபேவரட் அனிமி பார்த்துட்டேன். சோலோ லெவலிங் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? 2 எபிசோடு 2 எபிசோடு பார்த்தேன் ப்ரோ. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஒன் பீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் ப்ரோ. ஹவ் யூ இன்ட்ரெஸ்டிங் ஆன் பேப்ளேட், அதாவது பேப்ளேடில் எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பேப்ளேடில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் வந்தது காரணம், நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அதுக்கு கீழே இருக்கும்போது எனக்கு பேப்ளேட் மேலே ஒரு க்ரேஸு. பேப்ளேட் தான் நமக்கு என்னன்னு தெரில, எனக்கு பேப்ளேட் மேலே அந்தளவுக்கு ஒரு க்ரேஸ் ஏற்பட்டுருச்சு சின்ன வயசுலேயும். அதனால கூட இருக்கலாம் இப்போ வரைக்கும் நான் பேப்ளேடுக்கு வச்சு அழுதுகிட்டு இருக்கேன். என்னமோ 2 பேப்ளேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேயே பிடிச்சதுக்கான ரீசன் தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து ஒய் யூ ஸ்டார்டிங் பாக்கெட்டும் சேனல். இந்த சேனல் எதுக்கு ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான சேனல்ஸ் நான் வச்சுருந்துருக்கேன். ஐயோ வேர்க்குதுடாடே, செம்மையாகவே இருக்குதே. ஸோ கைஸ் முடியல கைஸ், அப்படியே உள்ள ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு என்னோடய வேர்வை துளிகள். ஸோ எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், என்னால் அது கேள்வி. சேனல் ஸ்டார்ட் பண்ணது, இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான சேனல் இருந்துச்சு, அது எதுவுமே ஹிட் ஆகலை. சரி அனிமியை பற்றி பேசுவோம், அனிமீஸ்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டுருக்குல்ல. அந்த டைமில் ஃபேமஸ் இல்லை, அந்த டைமில் அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லை, இப்போ இருக்க மாதிரி ஹைப் அந்த டைமில் இல்லை. சரி அனிமி பற்றி நான் புதுசாக அனிமி பார்க்க ஆரம்பிச்சனால சரி அனிமி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அதை பற்றி பேசலாம் சொல்லி தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு பேப்ளேட் இருந்துச்சு, அதை அன்பாக்சிங் பண்ணப்போ அந்த வீடியோஸ்க்கு செம வியூஸ் வந்துச்சு. ஸோ அப்போ இருந்தே நம்ம பேப்ளேடை வந்து அன்பாக்சிங் பண்ண ஆரம்பித்து பேப்ளேட் சேனலாகவே மாறிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ப்ரோ நீங்கள் எதில் அனிமி பார்க்குறீங்க? நான் ஆக்சுவலாக வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன், டெலகிராம் தான். இப்போ வந்து வைஃபை இருக்கனால டேரெக்டாக ஆன்லைன்லேயே பார்க்குறேன். அனிவாட்ச் வெப்சைட் பேர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேவரட் ஸ்வீட் எனக்கு பொதுவாக ஸ்வீட் பெருசாக பிடிக்காது, பட் சாப்பிடுவேன், இல்லைன்னு சொல்ல. ஃபேவரட்னு சொல்லிட்டு என்ன தான் இருந்துச்சு, ஃபேவரட்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க, பட் எல்லாம் சாப்பிடுவேன், எல்லா ஸ்வீட்டும் சாப்பிடுவேன். பட் ரொம்ப பிடிக்காத ஸ்வீட்னா எனக்கு ஜாங்கிரி பிடிக்காது. அது வந்து ரொம்பவே இனிப்பாக இருக்கும், அது ஒரு மாதிரி தகட்டும், அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்காது, அதிகமாக பிடிக்காது. லைட்டாக கொஞ்சோன்னு தான் சாப்பிடுவேன். பால்கோவா நல்லா சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். ப்ரோ எத்தனை அனிமி பார்த்துருக்கீங்க? லிஸ்ட்டு நிறையா இருக்குங்க. பார்த்த அனிமியோட டைட்டிலாம் மறந்துட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு நிறைய அனிமி பார்த்துருக்கேன். நிறைய அனிமீஸோட டைட்டிலும் மறந்துட்டேன். ரொம்ப ஃபேமஸ் இல்லாத அனிமியும் பார்த்துருக்கேன், ரொம்ப ஃபேமஸான அனிமியும் பார்த்துருக்கேன். ஃபேமஸான அனிமீஸ்னால் அந்த டிமான் ஸ்லேயர், இந்த மாதிரி அட்டாக் ஆன் டைட்டன் எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் ஃபேமஸ் இல்லாத அனிமேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு இந்த மாதிரி எப்படின்னா, எனக்கு ரத்தம் தெறிக்க இருக்க அனிமி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். லைக் சண்டை பயங்கரமாக இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் சைக்கோலாம் கிடையாது கைஸ், பட் அனிமியில் அந்த மாதிரி இருக்க ஃபைட் சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செயின்சா மேன் பிடிக்கிற காரணமும் எனக்கு அந்த இதுதான். ரொம்ப ஒரு பிளட் பாத்தாக இருக்கும், நல்லாயிருக்கும். ப்ரோ யுவர் 3 ஃபேவரட் கேரக்டர் இன் நருட்டோ டெல் மீ ப்ளீஸ். நருட்டோவில் 3 கேரக்டரா? நருட்டோவில் 3 ஃபேவரட் கேரக்டர் ஒபிட்டோ, இட்டாச்சி, ஜிராயா. அப்போ நருட்டோ பிடிக்காதா ப்ரோ? நருட்டோ பார்க்குற எவனுமே நருட்டோவை மெயினாக பிடிக்கும்னு சொல்ல மாட்டான். ப்ரோ நீ சிங்கிளாக கம்மிட்டடா ப்ரோ? மீண்டுமா? ஐயோ மீண்டுமா? சிங்கிள் தான் ப்ரோ. ஹவு மச் மணி யூஸ் டு மேக் யுவர் ஸ்டுடியோ செட்டப்? இந்த ஸ்டுடியோ செட்டப் செட் பண்ணுறதுக்கா இது என்ன ஒரு 2500 ஆகிருக்கும். இந்த வால்பேப்பரு அண்ட் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலாக பிரிண்ட் அவுட் எடுத்தது நம்ம ஃப்ரெண்டு கடை தான், தெரிஞ்ச பையன்தான். அப்போ அவன்கிட்ட இருந்த மச்சான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசியில் வாங்கிட்டு வந்தது தான். அது காசு கொடுக்கல, பட் இந்த வால்பேப்பருக்குலாம் காசு கொடுத்துருக்கேன். இந்த பேக்கில் ஓட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு வால் ஸ்டிக்கர். ஸோ அந்த வால் ஸ்டிக்கருக்கு காசு கொடுத்து வாங்கி ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறம் லைட்டெல்லாம் இருக்குது.
கம்மியான செலவு தான் ஆச்சு. பட் இந்த ஸ்டுடியோ கேன்சல் ஆயிடுச்சு கைஸ். பிகாஸ் வேர்த்து ஊற்றுது. ப்ரோ உங்கள் வாய்ஸில் கட்சி சேரா சாங் பாடுங்க. ஓகே, இட்ஸ் அ சாங் டைம் கைஸ். நம்ம பாட போகிறோம். ஓகே, வாய்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பட் நான் பாடுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு எல்லோ ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஏப்ரல் ஃபூல். அடுத்து, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கார்ட்டூன்? கார்ட்டூன்னா எனக்கு பென்டன் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் பென்டனோட கிரேஸ். பட் இப்போ பெருசாக பிடிக்கிறது இல்லை. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கேரக்டர் இன் பேப்ளேட் பஸ்ட்டு? பேப்ளேட் பஸ்ஸில் எனக்கு ஃபேவரட் கேரக்டர்னா ஃப்ரீ த லஹோயா. வாட் இஸ் யுவர் வெயிட்? 65 நினைக்கிறேன். 65ஓ 63ஓ 65 இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிட்டேன். இப்போ ரீசெண்டாக பார்க்கல, ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்ததுன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் ஏதாவது செக்அப் போயிருந்தப்போ பார்த்துருந்தேன். இப்போ பார்க்கல. இப்போ எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருச்சு. ப்ரோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பேப்ளேட் இன் பிளாஸ்டிக் அண்ட் பஸ்ட்டு? பிளாஸ்டிக்கில் ட்ராகன் பிடிக்கும், பஸ்ட்டில் ஃபேஃப்னேட் பிடிக்கும். ப்ரோ கார்ட்டூன் வெஸ் அனிமி, ஹூ வில் வின் அண்ட் விச் இஸ் யுவர் ஃபேவரட்? கார்ட்டூன் வெஸ் அனிமியா ரசா? ஸோ அனிமி தான் எப்பயும். இன் பேப்ளேட் விச் சீன் மேக் யூ கூஸ் பம்ப்ஸ்? ஸோ பேப்ளேடில் எந்த சீனை பார்த்து நான் கூஸ் பம் ஆனேன் அப்படிங்கிறதான. கூஸ் பம்ப்ஸ்னால் புல் அடிக்கிற மாதிரி, பா இதாண்டா சீனு அப்படிங்கிற மாதிரி இருக்க மூமெண்ட் தானே. ஸோ அது வந்து ஆக்சுவலாக எனக்கு பேப்ளேட் மெட்டல் சீரீஸில் நடந்திருக்கும். ஒரு டைம் என்னென்னா, ரயுகா வந்து நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ அவனை சுற்றி ஒரு 6-7 பேர் வந்து சுற்று போட்டுருவாங்க. அந்த நேரத்தில் மீடியோ எல் ராகோ அப்படிங்கிற ஒரு பேப்ளேடாக வச்சுருப்பான். அந்த பேப்ளேடை கையில் இப்படி சுற்றி விடுவான். அந்த சீன் வேற மாதிரி இருந்துச்சு. கையிலங்க அந்த சுற்றி விட விதமே நல்லா இருக்கும். எனக்கு அது கூஸ் பம்ப்ஸ்னால் அதான். சுற்றி விட்டு அது நார்மலான ஸ்பீடில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா ஆப்போனன்ட் பேப்ளேட் அடிக்க இவன் வந்து பயங்கர ஸ்பின் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஒரு ஸ்பின் ஸ்டீல் பேப்ளேட் அப்படிங்கிறது தெரியும். ஸ்பின் ஆப்போனண்ட்டை இருந்து எடுத்துரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுதான் செம்ம ஒரு மூமெண்ட்டு. நான் பார்த்து செம்மையாக ஃபீல் பண்ண மூமெண்ட். அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த சீன்லாம். எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். வாட் இஸ் யுவர் ஏஜ் ப்ரோ? எனக்கு 25 வயசு ஆக போகுது. பார்த்தா தெரியாது. அடுத்த கேள்வி, வாட் இஸ் யுவர் பிரதர் நேம் அண்ட் வென் இஸ் யுவர் பர்த்டே? பிரதர் நேம் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அவன் ஃபேஸ் ரிவீலும் பண்ண மாட்டான். அவனுக்கு அது பிடிக்காது. என் ஃபேஸ்லாம் காமிச்சிடாதான் இருக்கான். சரிடா என்னமோ பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லியாச்சு. என் பர்த்டே பார்த்தீங்கன்னா இந்த வர ஜூலை மாதம் வரப்போகுது. இந்த மாதம் வந்துச்சுன்னா எனக்கு 25 வயசாயிரும். ஜூலை 4ஆம் தேதி 1999. ப்ரோ டிமான் ஸ்லேயர் ஆர் நருட்டோ? பஸ் இது ரெண்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒன்றை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு ரீசன் சொல்லுங்கள். டிமான் ஸ்லேயரா நருட்டோவா? நருட்டோ தான். அதுக்கான ரீசன், நருட்டோ இஸ் அன் எமோஷன் கைஸ். டிமான் ஸ்லேயர் வந்து நான் குறை சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட்டு அனிமேஷன்னா அது டிமான் ஸ்லேயரில் தான் இருக்கும். அந்த ஒரு அனிமேஷன் அந்த ஒரு 3D மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஃபைட் சீன்ஸுமே வேறு மாதிரி. அந்த மாதிரி ஃபைட் சீன்ஸை நான் வேறு எந்த அனிமையிலுமே பார்த்ததில்லை. பட் நருட்டோ வந்து ஒரு எமோஷன், நமக்குள்ளே இருக்க ஒரு கனெக்டிவிட்டி, யாருக்கு வேணாலுமே சிங்க் ஆகும், எல்லாத்துக்குமே சிங்க் ஆகும். ஸோ அதனால் நருட்டோ தான் பெஸ்ட்டு. இந்த ரெண்டில் நான் சொல்கிறேன். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் கேரக்டர் இன் ஒன் பீஸ் அனிமே? ஒன் பீஸில் எனக்கு ஃபேவரட் கேரக்டர் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதே ஒன் பீஸ் தான். அப்படிங்கிறனால எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் பார்க்கும்போது ஜோரோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜோரோ வந்து அவனோட கேரக்டர் டிசைனே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார் கேட்டாலுமே எனக்கு ஜோரோ தான் மச்சான் பிடிக்கும், எனக்கு ஜோரோ தான்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். லுஃபி வந்து அவனோட ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் அவன் ஒரு கிறுக்கு பையன் அந்த மாதிரி இருக்கனால அவனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம், கொஞ்சம் சீசனுக்கு அப்புறம் இந்த ட்ரஃபர் கர்லான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ட்ரஃபர் கர்லா என்னடா இவன் குறுந்தாடி வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கானே, யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ரஃபர் கர்லாவும் கோரோசானுக்கும் இருக்க ஒரு சீன் வரும். நான் பார்த்து அழுத சீன்னா அந்த சீன் தான். ஒன் பீஸில் வேறு யாருக்குமே நான் அழுகவும் கிடையாது, எதுவும் கிடையாது. கோரோசான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் இருந்து எனக்கு ட்ரஃபர் கர்லா மேலே ஒரு விருப்பம் ஏற்பட்டுச்சு. அண்ட் அவனோட டெவில் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ஒப்பே ஃப்ரூட்டு, அதோட பவரும் செம்மையாக இருக்கும். ஸோ மாசா, லூம், ஷாம்பிள்ஸ் இப்போலாம் போடும்போது செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஃபேவரட்னு சொன்னால் ட்ரஃபர் கர்லா. எஸ், ட்ரஃபர் கர்லா தான், வேறு யாரும் கிடையாது. பட் ஜோரோ, சாஞ்சி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லன்ஸில் டுஃப்ளமிங்கோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும். ஃபேவரட்னு கேட்டிங்கன்னா ட்ரஃபர் கர்லா. ப்ரோ
அனிமி தமிழில் வர்றதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். விச் அனிமி யூ வாண்ட் டு see in தமிழ்? தமிழில் வர்றதை பற்றி எனக்கு ஒப்பீனியன் என்னென்னா, ஓகே வர்றது நல்லது தான். ஏன்னா லாங்குவேஜ் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறனால ஓகே. பட் நான் வந்து முன்னாடி சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அவங்க பேசுகிறது எனக்கு புரியாது. அப்படிங்கிறனால தமிழில் தான் எனக்கு பெட்டராக இருந்துச்சு. பட் எனக்கு இப்போ இங்கிலீஷ் தெரியுங்கிறனால நான் வந்து இப்போ ஜாப்பனீஸில் சப்பில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சப்டைட்டில் வச்சு தான் வாசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து ஜாப்பனீஸில் பார்க்குறது ஒரு தனி நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். ஏன்னா அவங்க வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க. தமிழ் டப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அது நல்லது தான். அது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஆடியன்ஸ் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறது நல்லது தான். நான் வந்து அதை எதிர்த்தெல்லாம் சொல்லலை, தமிழில் பார்க்குறது நல்லது. ஏன்னா சின்ன வயசு நானே பேபிளேட் சீரிஸு, டிராகன் பால்ஸ் இதெல்லாம் தமிழில் பார்த்தவன் தான், இல்லைன்னா சொல்ல. தமிழில் பார்க்குற ஒரு நல்ல விஷயம் தான். தெரியாதவங்களுக்கு அது இருக்கட்டும். இப்போ வந்து நான் இங்கிலீஷில் பார்த்துட்டு ஜாப்பனீஸில் பார்த்துட்டு அதை நான் குறை சொன்னேன்னா அதுக்கு வந்து நியாயம் கிடையாது. ஏன்னா எனக்கு அதை பார்க்க தெரியும். அதனால் நான் வந்து சொல்லலாம், எனக்கு இங்கிலீஷில் பார்க்க தெரியும், தமிழ் மொக்கையாக இருக்குன்னு நான் சொல்லலாம். பட் தெரியாதவங்க வந்து அந்த ஒரு லாங்குவேஜில் பார்க்குறது நல்லது தான். ஸோ ஒப்பீனியன் தமிழில் வரட்டுமே, என்ன பிரச்சனை? நம்மளாம் தமிழ் தான்றா, அப்போ வந்துட்டு போதுடா. சரி ஓகே. விச் அனிமி யூ வாண்ட் டு see in தமிழா? தமிழில் நான் பார்க்கணும்னா எனக்கு தமிழில் இப்போதைக்கு அந்த அனிமையும் பார்க்க தேவையில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஜாப்பனீஸில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு தமிழில் பார்க்குறது பிடிக்கல, உண்மை தான். ஏன்னா அந்தந்த லாங்குவேஜ் படத்தை அந்தந்த லாங்குவேஜில் தான் பார்க்கணும் கைஸ். அதான் அதோட ஒரு ரூல்ஸ், நேர்மை, நியாயம், தர்மம், லட்சியம் எல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் அனிமியும். பட் என்ன அனிமீஸில் நருட்டோலாம் நல்லா இருந்துச்சு. பட் சின்ன சின்ன விஷயத்தில் இந்த 9 வால் நரி அப்படிலாம் சொல்லும்போது காமெடியாக இருக்குது. அண்ட் இந்த ஒன் பீஸ் வேறு வருதுன்னு இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. எனிவேஸ், ஸோ ப்ரோ யூ லைக் பெயின் ஆர் ஒபிட்டோ இன் நருட்டோ சீரீஸ்? ஐ லைக் பெயின் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, ஏன் நான் சொல்ல. அதாவது அவருக்கு பெயின் பிடிக்குமா, உங்களுக்கு பெயின் பிடிக்குமா, ஒபிட்டோ பிடிக்குமான்னு கேட்டுக்காரு நம்ம தலைவங்க. இது யார் தெரியுதா? ஒபிட்டோ. சும்மா வாங்க ஒட்டி வச்சுருக்கேன், பிடிக்குங்கிறனால தான் ஒட்டி வச்சுருக்கேன். எனக்கு ஒபிட்டோ பிடிக்கும். ப்ரோ உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்களா? ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். எக்ஸு இருந்தால் கூட சொல்லுங்கள். லவ் செட் ஆகி பிரேக்கப் ஆனவங்க தாண்டா எக்ஸெல்லாம் இருக்கும். லவ்வே செட் ஆகாதவனுக்கு என்னடா இருக்கும்? பட் க்ரஷ் இருந்துச்சு சின்ன வயசில். ப்ரோ டு யூ ஹாவ் க்ரஷ் இன் அனிமே? அதாவது அனிமேயில் க்ரஷ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. யா இருக்கு. நெசுகோ சான் ரொம்ப பிடிக்கும். செனிச்சு பார்த்தா செருப்கள் அடிப்பான். எஸ் கைஸ், எனக்கு நெசுகோ ரொம்ப பிடிக்கும். ப்ரோ கிவ் அஸ் அ மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். ஐயா எனக்கு யாராவது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் சொல்லுங்க, எனக்கே நானே டிப்ரெஷனில் இருக்கேன் ஐயா. நீங்கள் தான் சொன்னீங்கன்னா நான் வந்து அப்படியே ஓகே ப்ரோதர் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். எனக்கு யாராவது சொல்லுங்களா, எனக்கே மோட்டிவேஷனல் தேவைப்படுதுடாடே. அடுத்து ப்ரோ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஆடுவீங்களா? இல்லை ப்ரோ. ஜப்பானுக்கு எப்போ போவீங்க? காசில் ராசா, பாஸ்போர்ட்டும் இல்லை, இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போகணும். யுவர் கார்டு மேலே இருக்கும் 16 நம்பர் சொல்லுங்க ப்ரோ. கடைசி கொஸ்டின் அருமையான கொஸ்டினாக இருக்கு. ப்ரோ டு யூ ஹாவ் பிரெயின்? தேடி பார்த்து சொல்கிறேன் ப்ரோ. ஸோ கைஸ், அவள் தான் முடிஞ்சு. ஆக்சுவலாக நிறைய வீடியோ பண்ணிட்டேன். இதான் Q&A. நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற கொஸ்டினை வந்து எடுத்தாச்சு. அவள் தான் மெயினாக என்ன சொல்கிறது. ஓகே கைஸ், நம்மளோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வீடியோ, நம்மளோட லாஸ்ட் வீடியோ இந்த ஸ்டுடியோக்குள்ளேருந்து இதான் லாஸ்ட்டாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய மாதிரி அந்த ரூமை நான் ஸ்டெடியாவை செட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன், தெரில. எனிவேஸ் முடியாத மூஞ்சி முன்னாடி வந்துட்டு இருக்கேன். ஸோ எனிவேஸ், see you on the next video. This is crafted by Dabba Manda. Tata guys.